எல்லாரும் கேட்டிருந்தீங்க, ஸ்ட்ரீட் டாக் ஃபீடிங் எப்படி பண்றது? நாங்க பண்ணலன்னா, அது வந்து சாப்பிடாம வெயிட் பண்ணுது. நாங்க பண்ணும்போது மத்தவங்க கிட்ட வந்து கடிக்க ஓடுது. எங்களையே ஓனரா நெனைக்குதுன்றாங்க. ஸோ அத எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னா, நீங்க வந்து ஒரு 2 நாள் நீங்க ஃபீட் பண்ணுங்க. வேற யாராவது உங்க ஸ்ட்ரீட்ல ஃபீட் பண்றாங்கன்னா, அவங்கள பண்ண வைங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா, இப்ப இன்கேஸ் யாருமே பண்ணலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நீங்க தான் பண்ணியாகணும். நான் சொல்றது வந்து நம்ப ஏரியா பொறுத்தவரைக்கும் ஏரியா டாக்னா எல்லாருக்குமே அது ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஸோ அவங்களும் போடுவாங்க, நீங்களும் சாப்பாடு போடும்போது என்ன ஆகும்னா, அது எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ தட் வந்து எந்த வெஹிக்கிளும் தொரத்தாது. ஸோ அது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம இருக்கலாம். அதேமாதிரி இந்த பப்பீஸு, அப்புறம் வந்து பிரெக்னன்ட் டாக் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாது ஃபீடிங். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க டெய்லி போடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது நீங்க இல்லனாலும், அவங்களுக்கு வந்து சர்வை பண்ண தெரியணும். உங்களையே டிபெண்ட் பண்ணி இந்த வீட்டு டாக் மாரி அவங்கள ஆக்கக்கூடாது. ஸோ நம்ம ஊருக்கு போறோம், இல்ல வந்து எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகி போயிடுறோம், வீடு மாத்துறோம்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால இந்த மாரி பழகிட்டிங்கன்னா கூட, நீங்க இல்லாம அவங்களால சர்வை பண்ண முடியும். ஸோ உங்களையே நம்பி இருக்கிற மாரி எப்பவுமே பண்ணாதீங்க. அதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபீடிங்ன்றது. நான் லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ஸ்மார்ட் ஃபீடிங் பத்தி பேசியிருந்தேன். அப்போ வந்து எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சாப்பாடு போட வேணான்னு சொல்றேன்னு. அந்த மாதிரி நான் சொல்லல. அவங்கள வந்து உங்களுக்கு ஏத்த மாரி, உங்க ஏரியாவுக்கு ஏத்த மாரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கங்க தான் சொல்றேன். ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஏரியாலயும் கம்ப்ளைண்ட் இல்லாம பார்த்துக்கங்க.